இந்த அடுப்பு கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதனால் ஒரு அடுப்பு என்ன வேலைன்னு கேட்டேன். இதில் நிறைய பொங்கி ஊற்றி எத்தனை தாட்டி சீர் பண்ணுறது ஒரு அடுப்பை. நான் அடுப்பு விற்கல, ஆட்டோ ஓட்டுறேன்றேன். ஆனால் உனக்கு இருந்தாலும் திமிருடா ரொம்பவே. இந்த அடுப்பே தொடச்சி வைக்கலையா, இல்லை 3 அடுப்பு வாங்கி வேற தூக்கிட்டு தொடங்கி போறீங்களான்றேன். அவங்க தூக்கிட்டு துடைக்கிறாங்க, தூக்காத துடைக்கிறாங்க. அடுப்பு வேலை தானே நான் உன்னை கேட்டேன். சிரிப்பு வேற வரும், மானகட்ட சிரிப்பு வேற, மானகட்ட வரும், மானகட்ட சிரிப்பு வேற வருதான். சரி, ஒரு வேலை தெரியாத ஒரு பொம்பளை கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு மதிக்க கற்றுக்கணும். இப்படிதான் இந்த ஆள் கேட்குறான். அந்த ஆள் மூஞ்ச பாருங்க. அப்படிதான் ஓட்டிலேருந்து 2 சீட்டு ஏற்றினார் மீன் வாங்கின்னு வர்றப்ப. அவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் நாங்கள். ஆனால் அதுங்களுக்கு நான் என்னத்த சொல்கிறது தெரியல. இதை நான் ரொம்ப நாளாக சொல்லணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் இறக்கி விட்டவுடனே 10 ரூபா கொடுத்தாங்க. மா எல்லா விலைவாசியும் ஏறி போச்சுமா, ஒரு டீயே 15 ரூபாம்மா, 20 ரூபா தாங்கம்மான்னாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்கள் 10 ரூபானா 10 ரூபா தான் கொடுப்போம். எங்கே அங்கேருந்து இவ்வளோ தூரம் அந்த 2 பேரை ஏற்றின்னு வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு 20 ரூபா வாங்கின்னு வர்றாரு, ஆளுக்கு 10 ரூபான்னு. எவ்வளோ திறமையான பாரு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, எல்லாத்துக்கும் இந்த மக்கள் செலவு பண்ணுது. இந்த ஆட்டோக்காரங்களுக்கு 10 ரூபா தரணுன்னா அவ்வளோ யோசிக்குது இந்த ஜனங்க. எல்லா விலைவாசியுமே ஏறுது. ஆட்டோக்காரங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு வரைக்கும் ஏற மாட்டேங்குது.